Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ். முந்தின வீடியோவில் டேட்டானா என்னது, டேட்டாபேஸ்னால் என்னன்னு சொல்லி தந்தேன். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். டேட்டா மீன்ஸ் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் a name or person or any other items. Database is a place where we store and retrieve manage data. டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடியது, மேனேஜ் பண்ணக்கூடியதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ் தான் டேட்டாபேஸ். Database management system is a software to manage the database. Here, when we store the data, there are many types of databases. Here we are going to see about 4 different types of databases. It is our first 5-mark question in lesson 3. Discuss on various database models available in DBMS. The database technology come into existence in terms of models with relational and object relational behavior. Types of data models. இதுலேருந்து எழுதினாலே போதும், நீங்கள் மேலே உள்ள லைன் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். 2-mark கொஸ்டின்லேயும் கேட்கலாம். டைப்ஸ் எதுன்னு கேட்டாச்சுன்னா டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் மட்டும் எழுதினா போதும். இது 5-mark கொஸ்டின். டிஸ்கஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இன் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல், first database ஓட நேம் வந்து IMS. It was developed by IBM. IBM company. IBM means International Business Machines சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபஸ்ட்டாக டிசைன் பண்ண ஒரு டேட்டாபேஸ் தான் IMS. It is a hierarchical database model. In this model, each record means every row in a table is record. Every row in a table is a record. In this model, each record has information in parent-child relationship like a tree structure. The database model oda structure வந்து tree structure னு சொல்லுவோம். Parent-child relationship. Parent-child relationship அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்க, இதில் இது ட்ரீயோட தண்டு பகுதி, அங்கேருந்து நிறைய பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ்லேருந்து திரும்பவும் பிரான்ச்சஸ், லாஸ்ட்டில் லீவ்ஸில் வந்து முடியுற மாதிரி தான் ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இதுதான் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலோட ஷேப். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இப்போ ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல், ஃபர்ஸ்ட் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் இஸ் IMS, which was developed by IBM company. And in this model, each record has information in parent-child relationship like a tree structure. Collection of records was called as record type or tables. Record எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அதை டேபிள்னு சொல்லுவோம், அதில் ரெக்கார்ட் டைப்ஸ் சொல்லுவோம். இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ. முந்தின வீடியோவில் நான் சொல்லுறது இப்படி ஹரிசாண்டலாக வரக்கூடிய ரோன்னு சொல்லுவோம். வெர்டிக்கலாக வந்துச்சுன்னா அது வந்து காலம்ஸ். இதுதான் ஒரு ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸோட மாடல். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு கம்பெனியில் யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கம்பெனியில் மெஷின்ஸ் நிறைய இருக்கும், டிவைசஸ் இருக்கலாம், அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு மெஷினுக்கு நிறைய கம்பெனி இருக்காது. அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினை வேற ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை. அப்போ ஒரு கம்பெனி, அதுக்கு நிறைய சைல்டு இருக்குது. இது வந்து பேரண்ட் சைல்டு யூசர்ஸ். அந்த யூசர்ஸில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, பர்சனல்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் அந்த யூசர் குரூப்புக்குள்ளால வருவாங்க. இதுதான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடியது. ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தேன் ஒன் சைல்டு இருக்கலாம், ஒரு சைல்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்க முடியும். இப்போ யூசருக்கு ஒரே ஒரு பேரண்ட் கம்பெனி, மெஷின்ஸுக்கு ஒரே ஒரு பேரண்ட் கம்பெனி, டிவைசஸுக்கு கம்பெனி, அது மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு கம்பெனி. இங்கே 4 சில்ட்ரன், ஆனால் ஒரே ஒரு பேரண்ட். இதுதான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ ஹைரார்கிக்கல் மாடல் இஸ் ஏ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இட் இஸ் ஏ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதில் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா. ஏன்னா இதை வந்து ரிடண்டன்ட் மீன்ஸ் டூப்ளிகேஷன் கொஞ்சம் போதும். ஏன்னா எப்போவுமே அதுக்கு ரெக்கார்ட்ஸை டூப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு இடத்துல யூஸ் பண்ண ரெக்கார்ட்ஸை பல இடங்களில் எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணும். எஃபிஷியன்ட் சர்ச். ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டை ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கலாம். சர்ச்சிங் மீன்ஸ் நான் முந்தின வீடியோவில் சொன்னேன், ஃபஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்கா, இல்லை எபோ 80 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சர்ச்சிங். நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. டேட்டாவை பக்கமாக பாதுகாத்து வைக்க முடியும், மற்றவங்க நெசசரியாக அதை யூஸ் பண்ணவோ இல்லை அதை கரெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வராது. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். இதை யூஸ் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான காரியம். இட் இஸ் டிஃபிகல்ட்டி இன் ஹேண்ட்லிங் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்னன்னு பின்னாடி தான் பார்ப்போம்.
அதெல்லாம் ஹேண்டில் பண்ணது இந்த ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலில் கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஃபஸ்ட்டு ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வந்து IMS, இட் வாஸ் டெவலப்ட் பை IBM. நெக்ஸ்ட்டு இந்த ஹைரார்கிக்கல் மாடலுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இதுதான். நெட்வொர்க் மாடல் ஹைரார்கிக்கல் மாடல் மாதிரி தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்படின்னா பேரண்ட் சைல்டு, ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருக்கலாம், ஒரு சைல்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட் சொன்னேன். இங்கே அப்படி இல்லை, ஒரு சைல்டுக்கு மோர் தேன் ஒன் பேரண்ட் இருந்தாலும் நெட்வொர்க் மாடல் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். நெட்வொர்க் மாடல் வந்து இப்படி இருக்கும். இட் இஸ் நெட்வொர்க் மாடல். இங்கே ஒரு பேரண்ட்டுக்கு 2 சைல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேரண்ட் ஆகுது, அதுக்கு ஒரே ஒரு சைல்டு. 1 to n ரிலேஷன்ஷிப், n to 1 ரிலேஷன்ஷிப், 2 எண்ணத்துக்கு சேர்த்து 1 இப்படியும் ரிலேட் பண்ணலாம். ட்ரீ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு திரும்ப இங்கே 2 எண்ணத்தை சேர்த்து 1ல் கனெக்ட் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்கள், 1 தனித்தனியாக கனெக்ட் ஆகும், 2 எண்ணத்தை சேர்த்து 1ல் போய் கனெக்ட் பண்ண மாட்டோம். வித்தியாசம் புரியுதா? இப்போ இது வந்து 2 எண்ணத்தில் கனெக்ட் ஆகாது, 1ல் தான் கனெக்ட் ஆகும். பர்சனல் இது 1ல் தான் கனெக்ட் ஆகுது. மெஷின்ஸ் 1ல் தான் கனெக்ட் ஆகுது. பர்சனலாக யூசர்ஸுக்கும் மெஷின்ஸுக்கும் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அது வந்து நெட்வொர்க் மாடல் ஆகும். இங்கே அப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, காலேஜ் லைப்ரரியில் இருக்குது. இது வந்து நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க்னா ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல முடிய மாதிரி சுற்றி வந்தாச்சுன்னா இது நெட்வொர்க் மாடல். சரி, நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல் இஸ் சிமிலர் டு ஹைரார்கிக்கல் மாடல் except that in this model each member can have more than one owner. ஒரு மெம்பருக்கு more than one owner இருக்கலாம். இங்கே வந்து ஒரு மெம்பருக்கு ஒரே ஒரு ஓனர் தான். ஒரு ஓனருக்கு நிறைய மெம்பர் வருவாங்க இதில் ஹைரார்கிக்கலில். ஆனால் ஒரு மெம்பருக்கு ஓனர் ஒன்று தான். இங்கே அப்படி இல்லை, ஒரு ஓனருக்கு மெம்பர்ஸ் நிறைய இருக்கலாம், ஒரு மெம்பருக்கு ஓனர்ஸும் நிறைய இருக்கலாம். இது நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல் இஸ் மீடியெல்லாம் சேம், similar to hierarchical model, except that in this model each member can have more than one owner. The many to many relationships are handled in better way. இங்கே வந்து நம்ம படித்தோம் டிஸ்அட்வான்டேஜில், it is difficult in handling many to many relationship. இங்கே many to many relationship நெட்வொர்க் மாடலில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். This model identified the 3 database components such as, இங்கே வந்து நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரைக்கும் இதில் 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது, 3 காம்போனன்ட்ஸ், 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட்ஸ்: நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். நெட்வொர்க் ஸ்கீமானா என்னென்னா இட் டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அந்த டேட்டாபேஸுக்குள்ளால் என்னெல்லாம் ஃபீல்டு, என்னெல்லாம் ஹெட்டிங்ஸ் வச்சுருப்போம், அந்த ஹெட்டிங்ஸில் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்டிங்னா, ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்டோட ஐடி, நேம், ஸ்டூடெண்டோட ஏஜ், மார்க்ஸ், இதுதான் அதோட டேட்டான்னு சொல்லக்கூடியது. ஃபர்தர் ஸ்ட்ரக்சர், அந்த ஷேப், அந்த டேட்டா பேஸுக்குள்ளால என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், அதான் நெட்வொர்க் ஸ்கீமா. ஆல் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். சப் ஸ்கீமா மீன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூ ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். யூசர் வந்து அதை எப்படி ரீட்ரைவ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சப் ஸ்கீமா. கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். பேசிக் ப்ரொசீஜரல் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ். டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணோம்ல லாங்குவேஜ், அதுதான் DPMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில். அது ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில் நம்ம எழுதுகிறோம். ரீட்ரை பண்ணோன்னா ஒரு கமாண்ட், டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோன்னா இன்னொரு கமாண்ட். இதுதான் லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். இந்த 3மே இதில் இருக்குது நெட்வொர்க் மாடலில். திஸ் மாடல் ஐடென்டிஃபைஸ் 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட்ஸ்: நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், அப்போ 2க்கும் வித்தியாசம் புரியுதுல்ல. இங்கே வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒன் மெம்பர் கேன் ஹாவ் மோர் தேன் ஒன் ஓனர் வந்தாச்சுன்னா இது வந்து நெட்வொர்க் மாடல். நெக்ஸ்ட் ரிலேஷனல் மாடல். Oracle and DB2 are few commercial relational model. Relational database மாடலுக்கு எக்ஸாம்பிள் வந்து Oracle and DB2. Relational model is defined with 2 terminologies. இங்கே 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது: நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து ரிலேஷனல் மாடல் டிஃபைன் வித் 2 terminologies: இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா. இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா a table consisting of rows and columns. எல்லாமே ரோ காலம் ஷேப்பில் தான் இருக்குது. ஒரு டேபிள் அதுக்குள்ளால ரோ அண்ட் காலம்ஸில் டிஃபைன் பண்ணது வந்து இன்ஸ்டன்ஸ். ஸ்கீமான்னு சொல்லக்கூடிய என்னென்னா இதில் ஸ்பெசிஃபைஸ் த ஸ்ட்ரக்சர். இங்கேயும் நெட்வொர்க் ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். இங்கேயும் ஸ்கீமா ஸ்பெசிஃபைஸ் த structure including name and type of each column.
இப்போ ஸ்டூடெண்ட் நேம்னா அதோட டைப் வந்து கேரக்டர் டைப், ஏஜ் நியூமரிக் டைப் ஆர் இன்டிஜர் டைப், மார்க்ஸ் இன்டிஜர் டைப், தான் டைப் அண்ட் இதான் ஸ்கீமான்னு சொல்லக்கூடியது. A relation means a table consists of unique attributes and tuples. இந்த tuples சொல்லலாம். Tuples நீங்கள் சொல்லக்கூடியது rows, attribute means columns. இப்போ register number, name, age, marks இப்படி இருக்கக்கூடியது வந்து ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர். இதில் ஒவ்வொரு ரோ ஒரு ஸ்டூடெண்டோட நேம், அவனோட ஏஜ், அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ரோயை மொத்தமாக வந்து ஒரு டியூப்பிள்னு சொல்லுவோம். சரி, அதில் நேம் மட்டும் எடுத்துச்சுன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் அவ்வளோத்தையும் காலம் வைஸாக இருக்கும். அதை வந்து ஆட்ரிபியூட் சொல்லுவோம். மொத்தமாக அது சேர்ந்தது தான் ஒரு டேபிள், எல்லாம் இட்ஸ் ஒரு ரிலேஷன். இதில் பாருங்கள், இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். இதில் மெம்பர்ஸ் ஐடி, நேம், ஐடி இஸ் இன்டிஜர் டைப், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஸ்ட்ரிங் டைப், யூசர் நேம் இஸ் ஸ்ட்ரிங் டைப், தென் அப்புறம் ஒரு ஃபீல்டு இருக்குது, அது என்ன டைப்போ அது ஒரு ஸ்ட்ரக்சரை ஸ்பெசிஃபை பண்ணணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். திஸ் மாடல் இஸ் combination of object oriented programs concept and database technologies and also serves as base of relational model. relational model பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் இருக்குது. நம்ம C++ல எல்லாம் ஸ்டார்டிங் உங்களுக்கு வராது. ப்ரோக்ராமிங்கில் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணதே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா டேட்டா எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கொலாப்ஸ் ஆகி நமக்கு காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு அதை தனித்தனியாக பிரித்து தனித்தனி பார்ட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் தனித்தனியாக ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை டேட்டா பேஸில் யூஸ் பண்ணதுனால தான் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆப்ஜெக்ட்-oriented model uses small reusable software known as objects. சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸாக யூஸ் பண்ணோம். These are stored in object-oriented database. This model efficiently manages large number of different data types. நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாபேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்-oriented மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில்டு எஃபிஷியன்ட்லி யூஸிங் ஆப்ஜெக்ட்-oriented கான்செப்ட். காம்ப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸையும் இதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்ஸ். இதில் வந்து இப்போ சேல்ஸ் பர்சன் இது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ், டிபார்ட்மெண்ட் இது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ், தனித்தனியாக இருக்குது அட்ரஸ் இது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது அவ்வளோத்தையுமே ஜாயின் பண்ணி தனித்தனி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடல்ஸாக இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ், சேல்ஸ் பர்சன் நேம், ஏஜ், சேலரி இது மாதிரி உள்ள இது ஒரு டேபிள், இது ஒரு தனியாக ஒரு டேபிள், டிபார்ட்மெண்ட் ஒரு தனி டேபிள், அட்ரஸ் ஒரு தனி டேபிள், தனித்தனி டேபிள்ஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணியிருக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடலில். சரியா? இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் ஃபுல்லாக படிக்கணும்னு தேவையில்லை. ஏதாவது ஒரு செக்ஷனை விட்டுட்டு மீதி உள்ள செக்ஷன்ஸை ட்ரா பண்ணாலும் போதும் உங்களுக்கு. இதில் 1 என்னெல்லாம் போட்டிருக்கு வந்து n மீன்ஸ் மெனி, 1 மீன்ஸ் ஒன்னே ஒன்று. ஓகே.